अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुगं गौडवदं महान्तं गोविन्द योगीन्द्रमतास्य शिष्यं श्री शंकराचार्यमतास्य पद्मपादं चास्तामलकं च शिष्यं तं तोडकं वाद्येकारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानम् वर्षिष्ठान्ते वसतिशिखनैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं गलगलितचिन्मुद्रमानन्दमूर्तिं स्वात्मारामं बुद्धवदनं दक्षिणामूर्तिमीढे चित्रं वडतरोर्मूले वृद्धा शिष्या गुरुर्युवा गुरोस्तु मौनं व्याख्यानं शिष्यास्तु छिन्न संशयाः। मंगलम दिशतु मे विनायकः मंगलम दिशतु मे सरस्वती मंगलम दिशतु मे महेश्वरी मंगलम दिशतु मे सदाशिवः। தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்துல மூணாவது ஸ்லோகம், அதனுடைய பாஷ்யமா இருக்கக்கூடிய மானச உல்லாசம் வார்த்திகக்காரர் ஆக இருக்கக்கூடிய சுரேஸ்வராச்சாரியால அருளப்பட்ட மானச உல்லாசத்தினுடைய மூணாவது உல்லாசத்தினுடைய ஸ்லோகம் இது. யஸ்யைவ ஸ்புரணம் ததாத்மகம் அசத்கல்பார்த்தகம் பாசதே சாக்ஷாத் தத்வமசீதி வேதவசசா யோ போதயத்யாஸ்ரிதான் யத் சாக்ஷாத் கரணாத் பவேத் ந புனராவృத்திர்பவாம்போ நிதௌ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. முதல் ஸ்லோகத்துல சரீரத்திலேயே இருந்து கொண்டு அந்த பிரம்மமானது வெளியில இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை காண்பிக்கிறது அப்படின்னு ஜீவாத்மாவையும் பிரபஞ்சத்தையும் ஒண்ணுபடுத்தி சொன்னார். விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரின்னு. அதற்கப்புறம் ரெண்டாவது பீஜஸ்யாந்தரி வாங்குரோன்னு மாயையினால இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிற ஜெகத்காரணமாக இருக்கிற ஈஸ்வரனை பத்தி பார்த்தோம். அதற்கு பிறகு இப்போ இந்த ஸ்லோகத்துல எஸ்யைவ ஸ்புரணம், எந்த பரமாத்மாவை சேர்ந்ததாக இந்த பிரகாசமானது இருக்கிறதோ, இந்த சத்தையானது இருக்கிறதோ, அது எப்படி இருக்கு என்ன அப்படின்னா, தன்னை யார் ஆசிரியிக்கிறார்களோ அந்த பிரம்மத்தை யார் நாடி வருகிறமேவ ஏஷ விருணுத்தே, யார் தன்னை நாடி வருகிறார்களோ அவர்களுக்கு என்ன உபதேசம்? தத்வமசி அப்படின்ற வேத வாக்கியத்தினால சாட்சாத் போதயதி, சாட்சாத்தாக இதுதான்பா தாத்பரியம் வேதத்துக்கு. தத்வமசி, நீ அந்த பிரம்மமாகத்தான் இருக்க. முதல் ஸ்லோகத்துல எந்த பிரம்மத்தை ஜீவாத்மாவை சொன்னனோ, ரெண்டாவதுல எந்த ஜெகத்காரணமான ஈஸ்வரனை சொன்னனோ அது ரெண்டு நீதாம்பா. தத்வமசி அப்படின்னு சொல்லி இதை சாட்சாத்காரம் பண்ணா அப்படின்னு இதை சாட்சாத்காரம் பண்ணணும்னு பண்ணார். பண்ணா என்ன அப்படின்னா, புனராவிருத்திர் பவாம்போ நிதௌ, இந்த சம்சார கடலுக்குள்ள பவாம்போ நிதௌ, இந்த சம்சார கடல்ல திரும்பவும் நீ வரமாட்ட. புனராவிருத்தி ந பவேத், அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த குருமூர்த்தியா இருக்கக்கூடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு நம்மளுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொன்னார். இதுல என்ன விஷயம் சொல்லியிருக்காருன்னாக்க, அசத்கல்பார்த்தகம் பாசதே அப்படின்னு சொன்னார். அப்படின்னா உலகத்துல காண்கிற பொருள்லாம் சத்து அசத்துன்னு பிரிக்கிறோம். இது இந்த உலகம் அசத்தாக இருந்தாலும் அது சத்து, அந்த சத்துல இருந்துதான் இதெல்லாம் காணப்படுகிறது. அசந்தான வஸ்துக்கள் எல்லாம் அந்த சத்தாத்மகமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்திலிருந்து தான்பா வந்தது. அந்த உலகமானது எப்படி இருக்கு அப்படின்னா, அவரின்றி எது அணுவும் அசையாது. அவர் தான் இதுக்கெல்லாம் சத்தையை கொடுக்கிறார், ஸ்புரணத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி
அவரும் நீயும் ஒண்ணுதான் அப்படின்னு தத்துவமசி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி அசத்தா இருக்கிற வஸ்துக்கு அவர் சத்தை கொடுக்கிறாருன்னு நம்ம விசாரம் பண்ணோம். அதுக்கப்புறம் தத்துவமசிய விசாரம் பண்ணிட்டே இருந்தோம். சமானாதிகரண்யம்னா என்ன இல்லையா, விசேஷன விசிஷ்ட சாமானாதிகரன்னு நீலோத்பலகா அப்படி வச்சுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் லட்சண சம்பந்தத்துல எப்படி இந்த சாமானாதிகாரண்யத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு சோயம் தேவதத்தா அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் பார்த்து அந்த தத்துவமசியை புரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்லி முடிக்கிற, அதை சாட்சாத்காரம் பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றார். சாட்சாத் கரணாத் பவாம் புனராவிருத்தர் பவாம் போனிதோ அப்படின்னு சொன்னார். இதை சாட்சாத்காரம் பண்ணியாச்சுன்னாக்கா பவேது என்ன நடக்கும் உங்களுக்கு, புனராவிருத்தி திரும்பியும் பிறக்கிறது, அம்மா வயிற்றுக்குள்ள போறதுன்றதும் இந்த சம்சார கடல் உள்ள வருதுன்றது கிடையாதுப்பான்னு பலனை வேற சொல்லியிருக்காங்க. தத்துவமசி தான் உபதேசம். அதை தெரிஞ்சுட்டால ஞானி ஆயிடுவேன். திருப்பியும் இந்த அஞ்ஞானி மாதிரி இன்னொரு தடவை புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு வர வேண்டிய அவசியகம் இல்லப்பா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. அப்படி எஸ்ஐ வஸ்புரணம் அப்படின்னு பார்த்தோம். இதுல எது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க 30 ஸ்லோகங்கள் பார்த்துட்டோம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இது மூணுத்தையும் சொன்னார் அவர். முதல்ல என்ன சொன்னார், தேகம் அன்னமயம் கோஷம் ஆவிஷ்ய ஆத்மா பிரகாசத்தே. இந்த ஆத்மாவானது முதல்ல இந்த அன்னமய கோஷமாக இருக்கக்கூடிய ஸ்தூலமாக இருக்கக்கூடிய இந்த தேகத்துல போய் உங்களுக்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி நான் தான் இந்த சரீரம் அப்படின்னு நம்மள நினைக்க வச்சு, இப்படி நான் ஸ்தூலம், நான் பாலன், நான் சின்னன், நான் குண்டா இருக்கேன், நான் ஒல்லியா இருக்கேன் கிருஷகா, நான் கருப்பா இருக்கேன், நான் வெளுப்பா இருக்கேன், நான் பிரம்மச்சாரி, நான் ஸ்திரீ, நான் சன்னியாசி, இப்படின்லாம் எதை வச்சுட்டு சொல்றோம், இந்த உடம்ப வச்சுட்டு ஐ எம் எ மேல், ஐ எம் எ சன்னியாசி. ஐன்றது சச்சிதானந்த ஸ்வரூபம், எதோடையும் சேராது, நிர்விசேஷமாக இருக்கக்கூடியது, நிராகார ரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஐய போய் எப்படி நம்ம சேர்த்தோம் பாருங்க. ஐ ஆம் 75 kgs அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ணிட்டார். ஐ எம் எ மேல் அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அந்த பிராண சமயத்துல ஜீவாமி சுதிதஹா அஸ்மின், எனக்கு பசிக்கிறது, பிபாசிதஹா அகம், எனக்கு தாகம் எடுக்கிறது அப்படின்னு பிராண தர்மங்களை போய் என்னுடைய தர்மமாக சேர்த்துட்டு ஐ ஆம் ஹங்கிரி, ஐ ஆம் தர்ஸ்டி அப்படின்லாம் சொல்றேன். சரி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எனக்கு டவுட்டு, எனக்கு நான் இப்படி நினைக்கிறேன் அப்படின்னு மனோமய கோஷத்தோட சேர்ந்துட்டு ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் டல்லு, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் டு மீ இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. ஐ சேராத மனோமய கோஷம். அதுக்கப்புறம் விஞ்ஞானமய கோஷஸ்தா விஜானாமி இது. அதுக்கப்புறம் என்னாச்சு, தீர்மானம் ஆயிடுத்து இல்லையா. எனக்கு டவுட் இருந்தது, விசாரம் பண்ண, இப்ப தீர்மானம் பண்ணிட்டேன், அவ்வளவுதான், நான் இப்போ யாகம் பண்ண போகிறேன், யஜாமஹே அப்படின்னு ஆரம்பிக்கலாம் இல்லையா. எனக்கு விஞ்ஞானம் யஜ்யம் தனுதே அப்படின்னு வேதம் சொல்றது. இப்படி விஞ்ஞானமய கோஷத்துலதான் நமக்கு இந்த பாடங்கள்லாம் நடக்கிறது இல்லையா. விஞ்ஞானமய கோஷத்துல இருந்தது. அதற்கு பிறகு ஆனந்தமய கோஷத்துல இருந்தா அகங்காரா அப்படின்னு, இதெல்லாம் நான் தான் பண்ணுகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணமானது, அந்த ஈகோ சென்ஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா, இப்படி எல்லாம் வருகிறது இல்லையா. அப்படிப்பட்டது இந்த பஞ்ச கோஷத்தோட ஐடென்டிஃபை பண்ணிதான் தேராத அந்த ஐய வச்சுட்டு நான் ஐ ஆம் 75 kgs, ஐ ஆம் ஹங்கிரி, அப்புறம் ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் எ மேல், ஐ டோன்ட் நோ, ஐ நோ அப்படின்லாம் சொல்லிக்கொண்டு ஆனந்தமய கோஷத்துல இருக்கேன். இப்படி சேராத ஐயை சேர்த்து கொண்டு இருக்கேன் அப்படின்றது வரைக்கும் பார்ப்போம். இப்போ 30வது ஸ்லோகத்துல ஏவம் கஞ்சுகிதா கோஷைஹி கஞ்சுகைரிவ பஞ்சபிஹி அப்படின்னாரு பாருங்க. புண்யைஹி உபாசனாபிஷ்ட சுகிதோஸ்மி இதி மோததே ஏவம் கஞ்சுகிதா கோஷைஹி கஞ்சுகைரிவ பஞ்சபிஹி.
இந்த ஆத்மா விஞ்ஞானமய கோஷத்துல இருந்துட்டு ஆனந்தமய கோஷமாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த அகங்காரம் நான் என்ற உணர்ச்சியானது ரொம்ப ஜாஸ்தியா போய் புண்ணியி உபாசனாபிஷ்ட அப்படின்னு பாருங்க, நான் புண்ணியவான் இல்லையா, நான் புண்ணிய கர்மாக்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன், நான் நிறைய உபாசனை எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இந்த உபாசனா பலம் இல்லையா, உபாசனை மெடிடேஷன் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறேன், பூர்வ ஜென்மத்துல இருந்து இந்த ஜென்மத்துல வந்துட்டு இருக்கேன், இப்படி சுகிதஹா அஸ்மி, நான் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு மோதத்தே, பிரியம் மோதம் பிரமோதம் அப்படின்னு மகிழ்ச்சியெல்லாம் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் எதை பார்த்து சொல்றோம்? ஏவம் கஞ்சுகிதஹா கோஷைஹி. கஞ்சுகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சட்டை, நம்ம போட்டு இருக்கிற ஷர்ட் இல்லையா, லேடிஸா இருந்தா அவ போட்டு இருக்கிற ஜாக்கெட் கஞ்சுகம் அப்படின்னு பேரு. ஏவம் கஞ்சுகிதஹா கோஷைஹி, இந்த சட்டையானது எப்படி இருக்கு? கஞ்சு கைரிவ பஞ்சபிஹி, நம்ம 5 சட்டையை போட்டு இருக்கோம். முதல்ல ஆனந்தமய ஒரு சட்டை, அதுக்கு மேல விஞ்ஞானமய கோஷம்னு ஒரு சட்டை, அதுக்கு மேல மனோமய கோஷம்னு ஒரு சட்டை, அதுக்கு மேல பிராணமய கோஷம்னு ஒரு சட்டை, அதுக்கு மேல ஆனந்தமய கோஷம்னு ஒரு சட்டை. ஆனா இந்த ஆத்மா இந்த 5ஓடையும் சேரவே சேராது இல்லையா. இந்த ஆத்மாவானது 5க்கும் அப்பா. அந்த சட்டையை கழட்டினாதான் அந்த ஈஸ்வரனை பார்க்க முடியும். இந்த சட்டைக்குள்ள நாம இருக்கிற வரைக்கும் என்னை நான் பார்க்க முடியாது அப்படின்னு. அதனாலதான் இது கோஷம். 5 உரைகள் இருக்கிறது. 5 உரைகளுக்குள்ள ஆத்மா இருக்கு. ஒரு உரையா எடுத்துட்டே வந்தா கடைசியில எஞ்சி நிக்கிறது எதுவோ அதுதான் அந்த ஆத்மா. அந்தராத்மா, சர்வாந்தராத்மா அப்படின்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆத்மா இந்த 5க்கும் உள்ள இருக்கு. அன்னமயத்துக்கும் பிராணமயத்துக்கும் மனோமயத்துக்கும் விஞ்ஞானமயத்துக்கும் ஆனந்தமயத்துக்கும் உள்ளே இருக்கக்கூடியது. இது எல்லாம் எப்படி இருக்கு? இந்த 5 கோஷங்களும் கஞ்சுகம் இவ, கஞ்சுகை இவ இல்லையா. இதெல்லாம் சட்டை மாதிரி இருக்கு, மேல மேல போட்டுன்ற சட்டை மாதிரி இருக்கு, கவர்டா இருக்கு, 5 ஷீட்ஸாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். பரிச்சின்ன இவ ஆபாதி வியாப்தோபி பரமேஸ்வரஹா. அது மாத்திரம் இல்ல, உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா இருக்காரு இல்லையா, அது என்ன? விஸ்வஸ்யாயதனம் மகது. இந்த விஸ்வத்துக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடியதுதான் என்னுடைய ஹிருதயத்துல அதோ நிஷ்டியா தஸ்யாந்தே நாபியாம் உபரி திஷ்டதி. என்னுடைய நாபிக்கு மேல இந்த ஆத்மாதான் இருக்கு, இந்த பரமேஸ்வரன் தான் இருக்கார், தஹராகாச ரூபிணியா இருக்கார், அவர்தான் இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எங்கு இருக்கார், ஆனா அவர் எங்க இருக்காரு? ஏதோ எங்கிட்ட இருக்கா மாதிரி காணப்படுகிறார் இல்லையா. அவர் எங்க இருக்க? அங்குஷ்ட மாத்திர புருஷா ஜோதிரிவ அதூமகா ஈசானோ பூதபவ்யஸ்ய இல்லையா மத்தியாத்மனி திஷ்டதி அப்படின்லாம் கட்டோபனிஷத்துல சொல்றது. அங்குஷ்ட மாத்திர புருஷா மத்தியாத்மனி திஷ்டதி. என்னுடைய சரீரத்துல மனசுல அந்த ஆத்மாவானது இருக்கு அப்படின்னு சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட இருக்குன்னாக்க வெளியில இருக்காது, அது ஏதோ லிமிட்டட் மாதிரி தோணுகிறது. பரிச்சின்னஹா இவ ஆபாதி. அது எப்படி ஏமாத்துறது பாருங்க. அது ஏதோ என்கிட்ட இருக்க மாதிரி தெரியுது, ஆனா உண்மை என்ன? வியாப்தஹா, அது எங்கும் இருக்கக்கூடிய சொரூபம் இல்லையா. அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த சொரூபம் தான் என்னுடைய உண்மையான சொரூபம். அது என்னுடைய உடம்புல காணப்படும் பொழுது நான் இங்கே இருக்கிறேன், ஈஸ்வரன் என் ஹிருதயத்தில் இருக்கிறான்னு சொல்றேன். உண்மையிலேயே அந்த ஈஸ்வரன் என்னுடைய ஹிருதயத்துல இருக்கிறானா அப்படின்னாக்க இல்ல. ஹிருதயத்துல இருக்கா போல பரிச்சின்னஹா இவ, பரிச்சின்ன மாதிரி அவர் ஒழிக்கிறார். ஆனா உண்மையில வியாப்தஹா, அவர் எங்கும் இருக்க கூடாது. அப்படி இருக்கக்கூடியதுதான் பரமேஸ்வரஹா. பரமேஸ்வரஹா வியாப்தஹா அப்படி பரிச்சின்ன இவ ஆபாதி. எங்கும் வியாபிக்கக்கூடிய பரமேஸ்வரனாக இருக்கக்கூடியவர் இதுல இருக்க மாதிரி இவர் காண்பிக்கிறார் அப்படின்னு சொல்றார். யதா சலிலமாவிஷ்ய பகுதா பாதி பாஸ்கரஹா. அதுக்கு இந்த பரிச்சின்னத்துவம் எப்படின்றதுக்கு மேலும் இதை கொஞ்சம் புரிய வைக்கணும் இல்லையா. அதுக்காக அவர் சொல்றார், யதா சலிலமாவிஷ்ய பகுதா பாதி பாஸ்கரஹா ததா ஷரீராண்யாவிஷ்ய பகுதா ஸ்புரதி ஈஸ்வரஹா. யதா எப்படி
ஒரே ஒரு பாஸ்கரன். பாஸ்கரஹா, ஒளியை உண்டாக்கக்கூடியவர் பாஸ்கரஹா இல்லையா? தினத்தை உண்டாக்கக்கூடியவர் திவாகரஹா. எல்லாம் மித்ரன், ரவி, எல்லாம் ஒரு மித்ராய நமக, ரவிய நமக, பானுவே நமக, கக்காய நமக, பூஷ்ண நமக, எல்லாம் சூரியன் தான். இப்படி பானுவாக இருக்கக்கூடியவர், பாஸ்கரனாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சூரியனானவன் எப்படி அநேக ஜலபாத்திரங்கள்ல இருந்தாலும் அநேக ஜலபாத்திரங்கள்ல பல சூரியன்கள் இருக்கா மாதிரி காணப்பட்ட போதிலும் அங்க இருக்கிறது என்ன? ஒரே ஒரு சூரியன் தான் இல்லையா? யதா சலிலம் ஆவிஷ்ய, இந்த தண்ணிக்குள்ள அது உள்ள பூந்து கொண்டு அந்த பாஸ்கரஹா, ஒரே பாஸ்கரனா இருக்கக்கூடியவர் பகுதா பாதி, அதே அப்படியே நிறைய மாதிரி இல்லையா? அந்த நிறைய as many suns இருக்கா மாதிரி காமிக்கிறது. நிறைய சூரியர்கள் இருக்கா போல ஒரு தோற்றம் இருக்கிறது. இது புரிஞ்சுதோ இல்லையோ? இதே மாதிரிதான் அந்த ஈஸ்வரனும். ததா இப்ப தத்துவமசி நான் சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கேனே, நீ அந்த ஈஸ்வரனும் ஒண்ணு, நீ அந்த ஈஸ்வரனும் ஒண்ணு, நீ அந்த ஈஸ்வரனும் ஒண்ணுன்னு திருப்பி திருப்பி சொல்றானே, அந்த ஈஸ்வரன் ததா ஷரீராணி ஆவிஷ்ய, ஒவ்வொருத்தருடைய சரீரத்திலேயே அவர் இருக்கார். உள்ள பூந்துட்டு பகுதா ஸ்புரதி, அவர்தான் அநேக ஜீவாத்மாக்களாக காணப்படுகிறார். அந்த ஈஸ்வரஹா சரீராணி ஆவிஷ்ய, இந்த சேம்பே அந்த ஈஸ்வரனானவன் he enters into சரீராணி வேரியஸ் பாடிஸ் இல்லையா? அநேக ஜீவாத்மாக்கள் இருக்கா மாதிரி அகி பகுதா ஸ்புரத்தி, நிறைய மினியா இருக்கா மாதிரி, நிறைய ஈஸ்வரன் இருக்கா மாதிரி தோணுகிறது உங்களுக்கு. ஆனா இருக்கிறது ஒருத்தர் தான். எப்படி அநேக பாத்திரங்கள்ல பிரதிபிம்பிக்கிறதோ அந்த ஒரே சூரியன், அதே மாதிரி ஒரே ஈஸ்வரன் எல்லாத்தையும் பிரதிபலிக்கிறார் அப்படின்னு சொன்னார். அவர் இன்னொரு காரணம் சொல்றார். காரணத்துவம் ச காரியத்துவம் தடஸ்தம் லக்ஷணம் தயோஹோ சாகாயாம் சந்திர இதிவத் நைவ முக்கியமிதம் மதம். காரணத்துவம் ச காரியத்துவம் தடஸ்தம் லக்ஷணம் தயோஹோ சாகாயாம் சந்திரஹ இதிவத் நைவ முக்கியமிதம் மதம். இன்னொரு ஒரு லாஜிக் ஒண்ணு சொல்றார். இப்போ ஈஸ்வரன் காரணமாக இருக்கார். நமக்கெல்லாம் என்ன நம்ம சொல்றோம், நம்ம எல்லாம் இப்படி கழிச்சா எல்லாம் பகவத் சங்கல்ப சார், அவர் அசைச்சார்னா எல்லாம் அசையறது அப்படின்னு. அப்ப காரணம் யாரு நம்மளுடைய வாழ்க்கையில அப்படின்னா பகவான் தான் காரணம். காரணத்துவம் ச, பரமேஸ்வரன் தான் பரமாத்மாவாக இருந்து கொண்டு இந்த ஜகத்துக்கு காரணமாக இருந்து நம்மெல்லாம் உண்டாக்குறதுக்கு காரணமாக இருந்து கொண்டு இருக்கிறார். காரியத்துவம், காரியத்துவம் யாருக்கு? அவருக்கு வராது, எனக்கு, ஜீவர்களுக்கு. காரியத்துவம் ஜீவனுக்கு, காரணத்துவம் பரமாத்மாவுக்கு சேர்ந்தது. எப்படி தெரியறது? காரியோபாதி ஜீவஹா காரணோபாதி ஈஸ்வரஹா படிச்சிருக்கோம் இல்லையா? நிறைய காரிய உபாதினாக்க என்ன அர்த்தம்? ஜீவன். காரண உபாதி ஈஸ்வரன். இப்படி காரணத்துவம் ச காரியத்துவம் ச, இது எதுக்காக சொல்றோம்? தடஸ்தம் லக்ஷணம் தயோஹோ. எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னாக்க, அவர் உண்மையிலேயே எதோடையும் சம்பந்தப்படவில்லை என்றாலும் தடஸ்த லட்சணத்தின் மூலமா, தடஸ்த லட்சணம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அதோட சம்பந்தப்படாம இருக்கு இல்லையா? உங்க எங்க இருக்கு அப்படின்னு நேரம் அந்த தெருவுல வந்துட்டாலும் இல்லையோ, நேரம் வாங்க, வேப்ப மரம் இருக்கிற வீடுதான் எங்க வீடு. வேப்ப மரத்துக்கும் அவர் வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லை. அவர் ஒரு வழியை காமிச்சார். இந்த வேப்ப மரம் எங்க இருக்கோ அது எங்காத்து காம்பவுண்ட் உள்ள இருக்கு, நீங்க ஈஸியா வந்துடலாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இப்படி சொன்னான்னாக்கா அதுக்கு தடஸ்த லட்சணையா அவர் வழி சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். ஒரு தடத்தை காமிச்சு அந்த தடத்துக்கிட்ட போனீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி பாத்தீங்கன்னா எங்க வீடு தெரியும்ன்ற அர்த்தத்துல அவர் சொன்னார். அந்த வேப்ப மரம் இருக்கிற வீடு நீங்க நேரம் வாங்க, அந்த வீடு தானே நம்மளும் போறோம். இப்படி தடஸ்த லட்சணமா சொன்னார். சில சமயத்துல இப்ப மயிலாப்பூர் மாதிரி எல்லாம் பக்கத்து ஸ்ட்ரீட் வீடா இருந்ததுன்னு வச்சுங்க, அதை எப்படி சொல்றது வழி இல்லையா? அது கிராமம் கொஞ்சம் சபோபா இருந்ததுன்னாக்கா இந்த மாதிரி மரத்தை காமிச்சு எல்லாம் சொல்லலாம். இப்ப எங்க சொல்றது என்ன, இது பாருங்க, ரோஸ் கலர் இருக்கு இல்லையா? அப்படி உள்ள வந்த உடனே ஒரு 4 வீடு தள்ளி வந்தீங்கன்னா ரோஸ் கலர்ல ஒரு வீடு இருக்கு பாருங்க,
நல்லா தெரியும் உங்களுக்கு, வாங்க அப்படின்னு சொன்னார். அந்த ரோஸ் ஆனது வீட்டோட சம்பந்தப்பட்டது. அது வீட்டினுடைய சொரூபத்தையே சொல்லி கொடுக்கிறது. சொரூப லட்சணையா நீங்க வழி சொன்னோம்னாக்கா அந்த ரோஸ் கலர்டு பெயிண்ட் ஃபுல்லா ரோஸ் தான் அடிச்சிருக்கோம், டிஸ்டம்பர் அடிச்சிருக்கோம், அந்த வீடுதான்னு சொன்னீங்கன்னா அது சொரூப லட்சணம். வேப்ப மரத்துல இருக்கக்கூடியது வீட்டு வாசல்ல ஒரு ரெட் கலர் மாருதி இருக்கும், அதுதான் என் வீடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தடஸ்த லட்சணம் இல்லையா? இப்படி காரியமாக இருக்கக்கூடியது பரமாத்மா, காரியமாக இருக்கக்கூடியது ஜீவன் அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கூட எப்படி தடஸ்த லட்சணம் இல்லையா? ஜீவனுக்கு காரியமானது எங்க சொல்லியிருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சொரூபத்துல சேராத லட்சணம் தடஸ்த லட்சணம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சொரூபம் இல்லை, அவனுடைய சொரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம், ஜீவன்தான். பரமாத்மாவும் சச்சிதானந்த ஸ்வரூபம். இப்ப அவர் எதோட அவருக்கு காரணத்துவம் வராது, இவனுக்கு காரியத்துவமாக இருந்து ஜீவனாக இருக்கும் சான்ஸும் இல்லை, அதுவும் மாயை தான், பொய்யாக இருக்கிறது. ஆனாலும் நாம புரிந்து கொள்வதற்காக இந்த தடஸ்த லட்சணம் சொல்லிக்கிறோம். தடஸ்த லட்சணம் சொல்றோம்னா என்ன அர்த்தம்? அது சொரூப லட்சணம் இல்லை என்ற அர்த்தத்துல சொல்லிக்கிறோம். அது எப்படி? சாகாயாம் சந்திர இதிவத் நைவ முக்கியமிதம் மதம். எப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கு நான் எப்படி காமிக்கிறது இல்லையா? முதல்ல எப்படி காமிக்கணும்னா, இந்த மரம் தெரியறதா, அந்த மரத்துக்கு கிளை அப்படி 2 கிளை பெருங்கி போறதா, அந்த 2 கிளை உள்ள பார்த்தேன்னாக்க உனக்கு தெரியுதா, அதுதான் சந்திரன் அப்படின்னு காமிச்சேன். அந்த சந்திரனுக்கும் இல்லையா அந்த சாக்கைக்கும் அந்த கிளைக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லை. நம்ம சொல்றதுக்காக இப்படி மேல போனியா, அங்க ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி நட்சத்திர மண்டலம் தெரியறதா, அந்த கொஸ்டின் மார்க் மாதிரி நட்சத்திர மண்டலம் வரும்போது மேல ஒரு ரவுண்டு, கீழே ஒரு கோடு இருக்கா, அதுல 2 நட்சத்திரம் இருக்கா, அதுக்கு பக்கத்துல ஒண்ணு இருக்கா, அதான் அருந்ததி. இந்த 2வது நட்சத்திரம் தான் வசிஷ்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இப்படி எப்படி காமிச்சு கொடுக்குறோம்? அதே மாதிரி இல்லையா, ஒரு தடஸ்தத்தை வச்சுட்டு கிளைக்கும் அந்த 3க்கும் சம்பந்தம் இல்லை. அந்த கிளைய பார்க்க சொன்னதுக்கு காரணம் என்ன? 3 பார்க்க. அதே மாதிரி தடஸ்த லட்சணத்துல ஜெகத்காரணம் பரமாத்மான்னு சொன்னதோ, ஜீவர்கள் அநேக ஜீவர்கள் இருக்கார்கள், ஜீவாத்மாக்கள் இருக்கிறதுன்னு சொன்னதோ, அது எதுக்காக சொன்னா அதுக்கு மேல நீங்க போகணும்ன்ற அர்த்தத்துலதான் சொன்னோம். அதுக்கு மேல இந்த ஜீவனுக்கு காரியம் எல்லாம் கிடையாதுப்பா, சொரூபத்துல சேராத ஒரு லட்சணம் பாயுது அப்படின்னு சொன்னோம். சாகாயாம் சந்திர இதிவத், மரக்கிளை வைத்துக் கொண்டு, அது மரக்கிளை யூஸ்ஃபுல் தான், அதன் மூலமாக தான் நீங்க சந்திரனை பார்த்தீங்க, இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி ஜெகத்காரணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பரமாத்மா யூஸ் ஆச்சு. ஆனா அதுக்கு மேல நீங்க போக வேண்டியது சச்சிதானந்த ஸ்வரூபத்துக்கு தான். சாகாயாம் சந்திர இதிவத் இல்லையா, நைவ முக்கியமிதம் மதம். அது ரியல் அப்படின்னு முக்கியமாக சொல்லப்படவில்லை. இந்த சாக்கைகள் முக்கியமாக சொல்லப்படவில்லை, ஆனா யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. அந்த ஜகத்தானது முக்கியம் இல்லை, ஆனா யூஸ்ஃபுல். அந்த ஜகத்தை வைத்துக் கொண்டுதான் நம்ம பரமாத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும். ஈஸ்வரன் தான் இந்த உலகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றது தடஸ்த லட்சணத்தை வச்சு போடுறோம். தடஸ்த லட்சணம் வச்சுட்டு எதுக்காக சொன்னோம்? அவருடைய சொரூப லட்சணமாக சச்சிதா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்றதுக்காக தான் இல்லையா? யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன். அது புரியல. தோஷ்ணதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்சிதேதி தஸ்மாத் வாயே தஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதः ஆகாஷாத் வாயு. எப்படி வந்தோம் பாருங்க, அது புரியணும். அதுக்கு வழியானது பின்னாடியே சொல்லி கொடுத்தது. ஆகாசத்துல இருந்தா வாயு வந்தது, வாயுல இருந்தா அக்னி வந்தது, அக்னியில இருந்தா அப்பா வந்தது. இது உலகத்துல கிரியேஷன் எல்லாம் அப்படிதான் வந்தது அப்படின்னு சொல்றது. ஸ்வரூப லட்சணத்தை சொல்லி கொடுக்கணும். ஸ்வரூப லட்சணத்தை 33வது ஸ்லோகத்துல மகா பிரகாசம் இத்யுக்தம் ஸ்வரூபம் சந்திர லட்சணம். இந்த சந்திரனுடைய அந்த கலவைக்கியா காமிச்சதுக்கு வேற பர்பஸ். உண்மையிலேயே சந்திரனுக்கு லட்சணம் என்ன அப்படின்னா பிரகிருஷ்ட பிரகாஷா சந்திரஹா அப்படின்னு சொல்றது வழக்கம் இல்லையா? பிரகிருஷ்ட பிரகாசம்னா என்ன அர்த்தம்? மகா பிரகாசம் அர்த்தம். நல்லா ஒளிரும். ராத்திரி போய் பாத்தீங்கன்னா மேல நல்லா ஒளியோட இருக்கக்கூடியது அந்த சந்திரன். பௌர்ணமி அன்னைக்கு போனா அது கூட நிறைய நட்சத்திரங்கள் எல்லாமும் கூட தெரியாது இல்லையா? ஆனா இதுல எது ரொம்ப பிரௌட பிரகாசமா இருக்கிறது? பிரகிருஷ்ட பிரகாசத்துவம் எதுக்கு இருக்கு? சந்திரனுக்கு இருக்கு. அப்படித்தானே சொல்லணும்.
மகா பிரகாசம் இது உக்தம் ஸ்வரூபம் சந்திர லட்சணம். எவ்வளவு இருந்தா நேச்சுரல் கேரக்டரிஸ்டிக் என்ன அந்த மூணுக்கு அப்படின்னா அந்த ஒளி எஃபல்ஜன்ஸ், அவ்வளவுதான். அந்த லூமினஸா இருக்கக்கூடிய அந்த சுபாவம், அதுதான் எஃபல்ஜன்ஸ் தான் அதனுடைய ஸ்வரூப லட்சணம். அதே மாதிரி ததா ஜீவனா இருக்கட்டும், ஈஸ்வரன் பரமாத்மாவா இருக்கட்டும், எல்லாருக்கும் என்ன உண்மையான லட்சணம்? சத்து சித்து ஆனந்த ரூபத்துவம், சத்தாக இருக்கும் தன்மை, காலத்தினால அழியாததான ஒரு தன்மை, ஜடம் இல்லாமதால எப்பொழுதும் பப்ளிங் வித் ஆக்டிவிட்டியாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம், சென்சியன்டாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை, எப்பொழுதும் ஹாப்பியாக இருக்கக்கூடியதான ஒரு தன்மை. சத்து சித்து ஆனந்தம் தான் பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம். அதுதான் உங்களுடைய என்னுடைய ஐயனுடைய ஸ்வரூபம். அதான். அது இப்ப எனக்கு தெரியல, ஆனா கிளியர் கட்டா குரு சொல்றார், தட்சிணாமூர்த்தி சொல்றார், அதுதான் பாணி அப்படின்னு. தத்துவமசீதி வேதவசசா யோபோதயதி அச்சாசிதான். நீங்க எப்ப வேதாந்தத்துக்கு வந்தீங்களோ, ஆசிரியத்து வந்தீர்களோ, உங்களுக்கு இப்படிதான் கிளியர் கட்டா சொல்றது. அது நீதான்பா அந்த பரபிரம்மஸ்வரூபம், சச்சிதானந்த ரூபத்துவம், ஸ்வரூபம் லட்சணம், தயோகோ அந்த இரண்டுக்கும். எந்த இரண்டுக்கும்? ஜீவனுக்கும் பரமேஸ்வரனுக்கும் ஒரே ஸ்வரூபம் தான். எனக்கு என்ன ஸ்வரூபமோ அதே ஸ்வரூபம் தான் ஈஸ்வரனுக்கு. ஈஸ்வரனுக்கு என்ன ஸ்வரூபமோ அதேதான் எனக்கும் இருந்து ஆகணும்னு ஸ்ருதிகள் எல்லாம் கோஷிக்கிறது, வேதாந்தங்கள்லாம் நமக்கு சொல்றது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது என்றதை இன்னும் கொஞ்சம் மேலும் அதை விஸ்தாரப்பட்ட சொரூபதா அந்த மகா வாக்கியமாக இருக்கக்கூடிய தயோகோ சொரூபம் லட்சணம். நீங்க ரெண்டு ஒண்ணுன்னு சொல்றீல, அது எப்படி அப்படின்னா ஏகலட்சணையோர் ஐக்கியம் வாக்கியேன பிரதிபாத்யதே தஸ்மாத்யேக பிரகாசத்வம் சர்வாத்மத்வம் இதி ஸ்திதம். பாருங்க, சாமானாதிகரண்யத்தை பத்தி எல்லாம் நம்ம பார்த்துட்டே வந்தோம் இல்லையா? விசேஷண பாவங்கள்லாம் என்ன, லட்சண பாவங்கள்லாம் என்ன, எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்னா போய் சொல்லிட்டே, விசேஷ சம்பந்தம் என்ன, லட்சண சம்பந்தம் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம். பார்த்து கடைசியில என்ன தீர்மானம் பண்ணா, அப்ப சாமானாதிகரண்யா என்னெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக சொன்னாலும் அதுல என்ன விஷயம்னா, கயர்ல பாம்பு அப்படின்னு சொன்ன. கயறு வேற பாம்பு வேற இல்லை, கயரேதான் பாம்பா மாறிடுது அப்படின்ற இல்லையா? கயரேதான் பாம்பா. அதுக்கு பேர் என்ன சொல்லணும்? பாதாயாம் சாமானாதிகரண்யம் அப்படின்னு பேரு. எப்படி எடுத்துக்கணுமோ அப்படி எடுத்துக்கணும், எதை விட்டுட்டு எடுத்துக்கணுமோ அதை விட்டுட்டு எடுத்துக்கணும். நம்ம சோயம் தேவதத்தால நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த ஜடமான பிரபஞ்சம் இருக்கு, சைத்தன்யமாக பிரம்மம் இருக்கு இல்ல? அப்ப எப்படி நீங்க பிரம்மம் தான் இந்த உலகமாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னா என்ன புரிஞ்சுக்கணும்? நீங்க பாதாயாம் சாமானாதிகரண்யத்துல இருந்து அதுல இருக்கக்கூடிய ஜடத்தை தொற்றுத பிரம்மத்துல இருக்கக்கூடிய சைத்தன்யாம்சமத்தினத்தை எடுத்துட்டு இந்த உலகத்துக்கு சைத்தன்யத்தினாலதான் உங்களுக்கு ஒரு வேலிடிட்டி வந்தது. உடல்ல இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் நான் இல்லாம எப்படி தெரியும்? நான் இருந்தா தானே உலகத்துல இருக்கக்கூடிய பொருள் தெரியும். உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் ஜடமாக இருக்கு. அது எனக்கு தெரியும், இது மலை, இது காடு, இது புஸ்தகம்னு தெரியணும்னாக்க அது என்னுடைய அறிவு, என்னுடைய ஆத்மாவை எதிர்பார்த்துதான் அதெல்லாம் இருக்கு. என்னை எதிர்பார்த்துதான் உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? அது எப்படி வந்தது அப்படின்னாக்க இப்படி பாதாயாம் சாமானாதிகரண்யத்துல பாக்குறோம். அல்லது இதுக்கு என்ன சொல்றதுன்னா அபேதே சாமானாதிகரண்யம் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லுவாங்க. இப்படித்தான் நீங்க சர்வாத்மான்னு சொன்னாக்கா அவரே உலகமாக இருக்கிறான்னு சொன்னா உலகம் வேறு அவர் வேறு, ரெண்டு பேரும் ஒன்னாயிடுத்துன்னு புரிஞ்சுக்காதீங்க. சர்வமும் அவர்தான், ஆத்மாவும் அவர்தான். சர்வமாகவும் இருக்கார், ஆத்மாவாகவும் இருக்கார், அப்படி புரிஞ்சுக்காதீங்க. சர்வமாக இருக்கக்கூடிய அவரே ஆத்மா, ஆத்மாவாக இருக்கக்கூடிய அவரே சர்வம் இல்லையா? இப்படி புரிஞ்சுக்கணும்ன்றத ஏகலட்சணையா புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அபேதமாக புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஏகலட்சணையோர் ஐக்கியம் வாக்கியேன பிரதிபாத்யதே. இங்கே சாட்சாத் தத்துவமசீதி வேதவசசா யோபோதயத்யாஸ்ரிதான் அப்படின்னு சொன்னதனுடைய ஆச்சாரியாளுடைய அந்த வாக்குனுடைய அந்த வாக்கியம், உபனிஷத் வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்ன?
ஏகலட்சணையோகோ, அந்த ஏகலட்சணம், இந்த ஐடென்டிட்டி ஆஃப் தி டூ, இந்த ஜீவனோ பரமாத்மா ரெண்டு பேரும் ஒருவரே. ஜீவனே ஈஸ்வரன் இல்லை, ஈஸ்வரனே ஜீவன் இல்லை, ரெண்டு பேரும் ஒருவரே அப்படின்றதை புரிய வைக்கிறதுக்காக இப்படி இருப்ப வாக்கியேன பிரதிபாத்தியதே. தஸ்மாத் ஏக பிரகாசத்துவம் சர்வாத்மத்வம் இதி ஸ்திதம். அதனால சர்வத்துக்கும் ஆத்மாவாக இருக்கும் தன்மை அப்படின்னா சர்வஸ்ச ஆத்மாஸ்சன்னு புரிஞ்சுக்காதீங்க இல்லையா. மொத்தமே சர்வசிய ஆத்மா, எல்லாத்துக்கும் ஆத்மா அவர்தான், அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். ஏகலட்சணையா அபேதமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அர்த்தத்துல சொன்னார். அதே பரமாத்மா எப்படி இருக்கார் அப்படின்னு நமக்கு புரியணுமே அப்படின்ற தேவதிரியங் மனுஷ்யானாம் பிரகாஷாத்ன ப்ருதக் ஸ்திதிஹி ஜீவ பிரகாஷ பின்னத்வாத் சர்வாத்மா இத்யபிதீயதே. அவர் நீங்க தானே சார் பரமாத்மான்னு சொல்றீங்க, பரமேஸ்வரன் சொல்றீங்க, ஈஸ்வரன் சொல்றீங்க, சர்வாத்மான்னு சொல்றீங்க, நீங்க தானே சார் சொல்றீங்கன்னா அப்பா நான் என்ன அர்த்தத்துல சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ. தேவர்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஒலிக்கின்றவர்களுக்கு பேரு தேவர்கள். மேல இருக்கக்கூடிய யமன், வருணன், இந்திரன், குபேரன் இவர்கள் எல்லாம் மருத்துக்கள் எல்லாம். அப்புறம் திரியன் அப்படின்னாக்க ஹரிசாண்டலாக வளரக்கூடிய அனிமல்ஸ் இல்லையா, அனிமல்ஸ். அதுக்கப்புறம் மனுஷியானா மனிதர்கள் இல்லையா, தேவ ஜாதி, அப்புறம் ஸ்தாவர ஜாதி, அப்புறம் அனிமல் கிங்டம், அதுக்கப்புறம் ஹியூமன் கிங்டம், இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் பிரகாஷாத்ன ப்ருதக் ஸ்திதிஹி, எல்லாம் தனித்தனியா இருக்கிறதுனால எல்லாம் தனித்தனியாவா வந்தார்கள், எல்லாம் ஒரே ஆத்மால இருந்து வந்ததுதான் எல்லாம் இல்லையா. இதே மாதிரிதான் இந்த ஜீவனும் பிரகாசிக்கிறான். இந்த ஜீவனும் அவரை போல இல்லை. எல்லாரும் இந்த சரீரத்துக்கு எப்படி வந்தது, சத்தை எப்படி வந்தது, அவர்கிட்ட தான் வந்தது. கயரை விட்டு பாம்புக்கு சத்தம் கிடையாதுப்பா. நீ இதை ஜீவனா பாக்குறன்றதுக்காக இல்ல, நீ பாம்பா பார்த்தன்றதுக்காக அது கயிறு இல்லைன்னு ஆயிடுமா? நீ ஆத்மாவை தான் இப்ப என்ன பாக்குற, ஜீவனா பாக்குறேன். ஏதோ நான் சின்னவன் மாதிரியும், நான் ரொம்ப கட்டவன் மாதிரியும், நான் ரொம்ப நல்லவன் மாதிரியும் அவன் தப்பு தப்பா பார்த்து கொண்டிருக்கிறானே தவிர உங்களுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன? சத்து ஸ்வரூபம், சத் ஸ்வரூபம் தான். சத்தை என்ன உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? அந்த சத்த எக்ஸிஸ்டன்ஸ் எங்கேருந்து வந்தது? அந்த பிரம்மத்தினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் தான். ஜீவஹா பிரகாஷ அபிநத்வாத். அதே மாதிரியே உலகத்துல எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது அந்த லைட்டு தான், அந்த பரமாத்மா தான், அவரே தான். அதுதான் சத்தையை கொடுக்க, அதே தான் ஜீவனுக்கும் சத்தையை கொடுக்கிறது. அதே மாதிரிதான் ஜீவனம் இந்த உடம்புல இந்த அன்னத்துக்கு, அன்னமய கோஷத்துக்கு, பிராணமய கோஷத்துக்கு, மனோமய கோஷத்துக்கு, விஞ்ஞானமய கோஷத்துக்கு, ஆனந்தமய கோஷத்துக்கு எல்லாத்துக்கும் சத்தையை கொடுத்துட்டு ஐ ஆம் சோ அண்ட் சோ, ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் தர்ஸ்டி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இப்படி ஜீவஹா பிரகாஷ அபிநத்வாது, அந்த இந்த ஜீவனும் இஸ் நாட் டிஃபரண்ட் ஃப்ரம் தட் லைட் பிரகாஷாத். அந்த பிரகாசத்துக்கும் இவனுக்கும் வேற டிஃபரன்ஸ் ஒண்ணும் கிடையாதுப்பா. அதனாலதான் இதெல்லாம் அதுதான் இதுன்னு சொல்றதுனால சர்வாத்மா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சர்வாத்மாவை இப்படி புரிஞ்சுக்கணும். தனித்தனியா ரெண்டு விஷயங்கள் ஒன்னாயிடுச்சுன்னு புரிஞ்சுக்காதீங்க. இதுவே அது, அதுவே இது, அது அப்படி புரிஞ்சுட்டாதான் உங்களுக்கு தத்துவமசி வேத வாக்கியமானது தெரியும். சரி சார். எஸ் சாட்சாத் கரணாத் பவேத் புனராவிருத்திர் பவாம் போனிதோ அர்த்தலை. இது ஒன்னாயிடுச்சு. சாட்சாத் தத்துவமசி இது வேத வச்சசா யோபோதயதி யதாசிதான். அது வரைக்கும் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம பார்த்துட்டோம். 33-36 ஸ்லோகங்கள்ல நிறைய இந்த தத்துவமசிய வரைஞ்சிட்டார். அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை மகா, அது என்ன? தத்துவமசீதி வேத வச்சசா யோபோதயத்யாசிதான் சாட்சாத் கரணாத்து பவா புனராவிருத்தி பவேத் அப்படின்னு சொன்னார். இதை சாட்சாத்காரம் பண்ணி விட்டீர்களே, ஆனால் இந்த நாலேஜ் ஏதோ உங்களுக்கும் அதுக்கும் ஒரு கேப் இருக்கக்கூடாது. ஏதோ அறிவில் இல்ல, நானே அந்த எனக்கு அந்த நீதான் அந்த பிரம்மன்னு சொன்னோடனே அது இம்மீடியட்டா நான் பிரம்மம் ஆகணும். நான் பிரம்மமா அப்படின்னு நினைச்சிட்டேன், நகல் ஆகலன்னு ஆச்சு. நீதான் பிரம்மன்னு சொன்னா உங்களுக்கு உடனே லைட் எறியணும், நான் தான் பிரம்மம்னு வரணும். நான் பிரம்மமா வேதம் அப்படி போச்சு. பிரம்மமான்னு எழுதிட்டீங்கன்னா இன்னும் அந்த சாட்சாத்காரம் உங்களுக்கும்
அந்த நாலேஜுக்கும் ஒரு கேப் இருக்கு. அந்த கேப் இல்லாம இருக்கணும், அதை சொல்ல போறாரு. ஏவம் பிரகாஷ ரூபத்வ பரிஜானே திருடீகிருதே. இதே மாதிரிதான் என்னுடைய அறிவொளியானது நான் எனக்கூடியது. நீங்க பாக்குற அந்த பிசிக்கல் லைட் இல்ல, அது ஒரு அறிவு சைத்தன்யம். அந்த சைத்தன்ய அம்சத்துலதான் நான் சொன்ன தத்து தோமம் ஒன்று. நீயும் அந்த பரமேஸ்வரனுக்கும் இருக்கிற ஒரே விஷயம் என்ன? சைத்தன்யம். அவரும் சைத்தன்ய ஸ்வரூபம், நீயும் சைத்தன்யம். நீயேதான் அவர், அவரேதான் நீ. என்ன அப்படின்னா என்னதான்? ரெண்டும் ஒரே ஸ்வரூபம் தான், சச்ச அந்த ஒரு பிரகாஷ ரூபம் தான். இதை தெரிந்து கொண்டு பரித்தகா ஞானே சதி, இதை நன்றாக அறிந்தீர்களே ஆனா பரிஞானே திருடீகிருத்தே, அது நல்ல திருடமாக உங்களுக்கு வரணும். இப்ப எப்படி திருடமா இருக்கு என்னுடைய நாலேஜ்? கோயிலுக்கு போய் அங்க ஆடவர்னு ஒரு போட்ல போட்டிருக்கான், அந்த பக்கம் பெண்டியர் அப்படின்னு போட்டிருக்கான். பொம்பளைங்க எல்லாம் நேர கரெக்டா அங்க போய் கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போறாளா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நான் எந்த கியூல போனோம், நான் இந்த கியூல போகணுமா, அந்த கியூல போனோம், இது பையன் வரட்டும் கேட்கறேன், எங்க அப்பா வரட்டீங்களே, எப்படி யூ நோ சோ நேச்சுரல். அதை பார்த்த உடனே நீங்க ஆம்பளை கியூல போய் கியூல நின்னீங்க. உங்க ஒய்ஃப் என்ன பண்ணா பார்த்த உடனே நேரவே அந்த கியூல நின்னா எப்படி நேச்சுரலா இருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு திருடமான அறிவு நமக்கு இருக்கு. அவ்வளவு திருடமான அறிவு இருக்கு. நான் ஆண் அப்படின்ற ஒரு அறிவு, அவர்களுக்கு நான் பெண் என்றார். அத மாதிரி நான் பிரம்மம்ன்ற அறிவு வேதாந்தம் படிச்ச நமக்கெல்லாம் வந்தாகும். இப்ப நான் பிரம்மமா கிடையாது, நான் பிரம்மம். பரமார்த்தா ஒரு ஜோக் சொல்லுவாரு. உண்மைக்கு என்ன பண்ணா, நடுவுல ஒரு பெஞ்ச் போட்டாராம். இந்த பக்கம் லேடிஸ், இந்த பக்கம் ஜென்ஸ், நடுவுல ஞானிஸ் அப்படின்னு போட்டா யாரு வருவான்? நியாயமா எல்லாரும் வேதாந்த கிளாஸ்ல வருவான், நடுவுல தான் உட்காரணும். ஆனாலும் இவன் போய் லேடிஸ் எல்லாம் லேடிஸ்ல உட்கார்றா, ஜென்ஸ் எல்லாம் ஜென்ஸ்ல உட்கார்றாரு. உண்மையிலேயே என்ன அர்த்தம்? யாரெல்லாம் வேதாந்தத்துக்கு வராரோ அவர்கள் தான் பிரம்மன் தானே. அந்த பெஞ்சில பிரம்மம் பெஞ்சில தானே போய் உட்காரணும், உட்கார மாட்டேன்றான் இல்லையா? அந்த மாதிரி இல்லையா? திருடீகரணம் வந்துருதுன்னு வச்சுங்க, நானே பிரம்மன்றது இருந்தா தைரியமா போய் நடுவில் உட்காரு. இதுக்கு பேர் தான் திருடீகரணம்னு பேரு. திருடீகிருதே ஏவம் பிரகாஷ ரூபத்வ பரிஜானே திருடீகிருதே. இப்படி அந்த நாலேஜ் உங்களுக்கு நான் என்றது அந்த பியூர் கான்சியஸ்னஸ் ஆனது நன்னா திருடமாக உங்களுக்குள்ள அப்படியே போய் இறங்கி அந்த எங்க சாசிகள் சொல்ற அந்த நாலேஜ் எனதாக ஆக வேண்டும். அந்த நாலேஜ் இப்ப ஏதோ எனக்கு அதுக்கும் ஒரு கேப் இருக்கு, அது அப்படியே நானாக ஆக வேண்டும். அப்படி ஆயிடுச்சுனாக்க புனராபிருத்தி ரஹிதம், திரும்பிய ஒரு அம்மா வயிற்றுக்குள்ள போகணும்ன்றது கிடையாது. புனகா ஆவர்த்தி, திரும்பவும் ஆவர்த்தி, திருப்பியும் அறியப்புலிடா பாரதப்பட்டான், திருப்பி இந்த உலக புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே, இன்னொரு தடவை அம்மா வயிற்றுல போந்துக்க வேண்டியது. இப்படியே கஷ்டப்பட்டு இருக்கான். புனராபிருத்தி ரஹிதம், ரஹிதம் இல்லாததான இல்லையா, அந்த நோ ரிட்டர்ன் பேசிஸ். புனராபிருத்தின்னா ரிட்டர்ன் இல்லாத, நான் ரிட்டர்னபிள் என்ன இந்த நாலேஜ். இதனால கைவல்யம் பதம் அஷ்டதே, இதன் மூலமாக கைவல்யம் அப்படின்னாக்க மோட்சம் திருடமாக ஆச்சுன்னாக்க இந்த நாலேஜ் மோட்சம். சார் திருடமா ஆகலன்னா நமக்கு எங்க போகுதுதான் டவுட் இருக்கா இல்லையா? அதை புரிஞ்சுட்டார் யாரு? சுரேஸ்வராச்சாரியார். இவன் இப்படி எல்லாம் கேட்போம் நம்ம. சகிருத் பிரசக்த மாத்ரோபி சர்வாத்மத்வே யத்ருச்சயா சர்வ பாப விநிர்முக்தா சிவலோகே மஹீஜதே. இப்படி மொத்தமா கடைசி எடுத்தா ரைட், ஜீவன் முக்தனா ஆயிடுறான், பிரச்சனையே கிடையாது சார். இன்கேஸ் திருடம் ஆகலைன்னா ஒரு சந்தேகம். சகிருத் பிரசக்த மாத்ரோபி, நல்லா ஒரு தடவை கேட்டேன், அது நல்லா புரிஞ்சுட்டு இருந்தாலும் சர்வாத்மத்வே யத்ருச்சயா, ஈவன் பை சான்ஸ் இல்லையா, அது பை சான்ஸ் ப்ரீவியஸ் பர்த்ல கேட்டதனுடைய உட்டக்குறை தொட்டக்குறையில பை சான்ஸ் இந்த ஜென்மால எனக்கு வேதாந்தம் புரியுது என்ன, அப்படி புரிஞ்சு நான் ஏமாந்துட்டு போயிட்டான்னாக்கா நான் ஞானி அப்படின்னு பண்ணா கூட ஒன்னும் கவலைப்படாதுங்க. ஒன்னு தடவை புரிஞ்சுதுன்னா அவ்வளவுதான் இல்லையா? புரிஞ்சதுதான் அது. எஜுத்தையா சர்வாத்மத்வே சகிருத் பிரசக்த மாத்திரேபி, உடனே அவனுக்கு சில பேருக்கு குயிக்கா கிடைச்சிடுறது அந்த நாலேஜ், அப்படியே வந்துருது. ஆனா ஞானியான்னு ஷியோரா சொல்ல முடியாதுன்னு கூட கவலைப்படாதீங்க.
சர்வ பாப வினிர்முக்தா, அவன் எல்லா பாபத்தில இருந்து இந்த வேதாந்தத்தை கேட்டதுனாலேயே தினே தினேச்ச வேதாந்த சிரவணம் புரியார் அப்படின்னாரு. அது அவ எத்தனையோ சாந்தராயனாதிகள்லாம் பண்ணதான பலன் சொல்லியிருக்கு. டெய்லி நீங்க வேதாந்தத்தை கேட்க கேட்க சர்வத சம்பளுதோதகே அப்படின்ற ஒரு ஸ்லோகத்துல ரொம்ப ஆச்சாரியா ரொம்ப விஸ்தாரமா பகவத்கீதையில அந்த 2வது அத்தியாயத்துல வரது இல்லையா, அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். நீங்க ஒரு தடவை கேட்டா கூட உங்களுக்கு பாப விமோசனம்ன்றது வேதாந்தத்தினால மட்டும்தான் கிடைக்கும். வேதாந்தத்தை நீங்க கேட்க 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 சர்வ பாப வினிர்முக்தா பவதி. அது மட்டும் இல்ல, சஹா சிவலோகே மஹீயதே, அவன் பூஜ்யனாக ஆகிறான் சிவலோகத்துல. சகுன பிரம்ம லோகத்துல இந்த வேதாந்த சிரவணமானது புண்ணியமானது இவனை அந்த சிவலோகத்துக்கு போக சொல்லி அங்க போய் அங்க உட்டகுற தொட்டகுற வேதாந்தத்தை படிச்சு அங்கேருந்து ஞானி ஆயிடுவானே தவிர திருப்பியே இங்க புனராவர்த்தின்றது அவனுக்கு கிடையாது. அதுதான் பாயிண்ட். அப்படின்னு சகுன பிரம்ம ஞானியாக இருந்தால் கூட அவனுக்கு பிரம்மலோக பிராப்தியானது ஏற்பட்டு அங்கிருந்து அவன் ஞானத்தை அடைகிறான், இல்லை இங்கேயே ஜீவன் முக்தியை அடைகிறான். இவ்வளவுதானே தவிர எப்படி இருந்தாலும் வேதாந்தம் படிச்சவன் ஒரு நாள் நான் கல்யாண கிருத்து இல்லையா, அவனுக்கு கல்யாண கிருத்துன்னு பேரு, அவனுக்கு ஒண்ணு துர்கதின் தாத நகச்சது, ஒரு நாள் அவனுக்கு கெட்ட வழி போக மாட்டான்பா அப்படின்னு அர்ஜுனனுக்கு பகவத்கீதையில கேரண்டி கார்டு கொடுத்தாரு 6வது சாப்டர்ல. இல்லையா, எப்படி சர்வாத்ம பாவனா யஸ்ய பரிபக்வா மகாத்மனஹா, இப்படி சர்வாத்ம பாவத்துல யார் இருக்கிறானோ, யார் இருக்கிறான் எஸ்ய அவனுக்கு பரிபக்வா மகாத்மனஹா, அவன் மகாத்மாவாக ஆகிறான். அவனுக்கு பரிபக்குவமாக அந்த நாலேஜ் ஆயிரும். நன்னா புரிஞ்சுக்கிட்டு சார், கேட்டு 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 சந்தேகம் இல்லாம அவருக்கு நன்னா அகம் பிரம்மாஸ்மின்ற தத்துவம் அப்படி போய் இறங்கிருக்கு. கேட்டு 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 அந்த நாளைக்கு பரிபக்குவமாக ஆயிடுச்சு, நல்ல பக்குவமாக ஆயிடுச்சு. 4 பக்குவம் பரிதகா பக்குவம், நன்றாக 4 பக்குவம் வந்து போச்சு இல்லையா. பரிபக்தகான்னா அது நன்னா சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த அல்வா என்ன நல்ல பக்குவம் ஆயிருக்குன்ற அர்த்தம். 4ஆம் பக்கம் அந்த மாதிரி இவனுக்கு அகம் பிரம்மாஸ்மின்றது நல்ல பரிபக்குவமா ஆயிடுச்சுன்னா அவன் மகாத்மாவாக ஆகிவிடுகிறான். அப்படிப்பட்ட மகாத்மாவானவர் சம்சார தாரக சாட்சாத் தயேவ பரமேஸ்வரஹா. எந்த பரமேஸ்வரஹா? இந்த சம்சாரத்தை எல்லாம் தாரகன் அப்படின்னாக்க காப்பாற்றுகிறவன் அப்படின்னா, தாரன்னா அக்கறைக்கு சேர்க்கக்கூடியவர் இல்லையா, தாரகனாக சம்சார தாரகராமன் இல்லையா, அவருக்கு பேரு தாரகராமன் பேரு. ராமாயணம் ஸ்ரீராம் நவமி வருது, நம்ம எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவர், தாரகம் பண்ணக்கூடியதான அந்த பரமேஸ்வரன் சம்சார தாரக சாட்சாத். யாரு பரமேஸ்வரன் நம்மளை சம்சாரத்திலிருந்து நம்மளை யாரு காப்பாற்றுகிறாரோ அவரேதான் சயேவ, அவரேதான் ஞானியும். ஞானி வேற பரமேஸ்வரன் வேற இல்லையா. அதனால அவர் சொல்லும் பொழுது ஆர்த்தி ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானி பரந்தபான்னு சொல்லிட்டு ஞானிய பத்தி சொல்லும் போது நான் தான்பா ஞானி, நான் வேற ஞானி வேற இல்லையான்னு சொன்னார் இல்லையா. இப்படி சம்சார தருணத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய எந்த பரமேஸ்வரனோ அந்த பரமேஸ்வரன் தான் இந்த வேதாந்தம் படிச்சு சர்வாத்ம பாவம் வந்த மகாத்மா. இந்த சர்வாத்ம பாவம் யாருக்கு பரிபக்குவமாக வந்துட்டோ அவன் சாட்சாத் பரமேஸ்வரன் தான். அதனாலதான் சொல்றது தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே. அந்த தட்சிணாமூர்த்தி வேற இல்ல, குருமூர்த்தி வேற இல்ல, வேதாந்தம் படிக்கிறவர்கள் வேறு இல்ல, வேதாந்தம் சொல்லி கொடுக்கிறவர் வேறு இல்லப்பா, எல்லாம் ஒரே ஆத்மஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சார். இது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்ரார்த்த பிரதிபாதகே. இப்படியாக ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய பிரபந்தே, இந்த பிரபந்தத்துல இந்த கமெண்ட்ரியில மானசோ உல்லாசே, இதுக்கு என்ன பேரு? மானச உல்லாசம் அப்படின்றதுல இது எத்தனாவது சாப்டர்? 3வது உல்லாசம். திருத்தீயோல்லாச சங்கிரஹா, 3வது உல்லாசத்தினுடைய பிரீஃபாக சொல்லப்பட்டது இத்துடன் முடிவடைந்தது. இது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்ரார்த்த பிரதிபாதகே பிரபந்தே மானசோல்லாசே திருத்தீயோல்லாச சங்கிரஹா. இப்படியாக 3வது செக்ஷன் ஆனது இப்படி சம்மரை சங்கிரஹா
பிரீஃபாக இந்த ஸ்லோகமானது முடிவடைந்தது. மானசோல்லாசம் எனக்கூடிய பிரபந்தத்துல இருக்கக்கூடிய 3வது இப்படியாக வந்தது. இது எதற்காக இந்த மானசோல்லாச பிரபந்தம் எழுதப்பட்டது? ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரார்த்த பிரதிபாதக, தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தத்தை பிரதிபாதனம் செய்ய வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட இந்த கிரந்தத்தினுடைய மானசோல்லாசத்துல 3வது உல்லாசமானது முடிவடைந்தது. ஓம்